ஜலகாம்பாறை அருவி. என்ஜாய்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே உடம்பு கோல்டாக இருந்தாலும் அந்த என்ஜாய்மெண்ட் செம சில்லுன்னு இருக்குது. தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி செம்மையாக இருந்துச்சு. அடிச்சு பிடிச்சி எடுத்துச்சு. மொட்டை மூலிகை தண்ணி கழுவி குடிச்சப்ப எல்லாமே சரியாயிடும். ஓகே, வேற மாதிரி தண்ணி வேற லெவலில் இருக்குது. இந்த வலி கிளி எல்லாமே போய்டும் ஃபால்ஸில் குடிச்சிங்கன்னா. கர்ப்பத்து மாதிரி இந்த குமாப்பட்டி அந்த கேஸ்லாம் இல்லை. தண்ணினா தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மணி 5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் போலீஸ் பண்ணுறாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலே. கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்தான் போதும் அழகின் அழகே. ஹாய் கைஸ், இப்போ வந்திருக்க இடம் வந்து ஜலகாம்பாறை அருவி. நாங்கள் வந்து உள்ளே போய் கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் போய் ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். வாங்க போகலாம். கிளியே கிளியே மணி மணி மேகத்தோப்பில் ஒரு மலர்தான் போதும் அழகின் அழகே. வர்ணம்பிகை என்ன பண்ணுறீங்க? ஒரு யானை இருக்குது. வர்ணம்பிகை இல்லை இல்லை, பிரதீப் கண்ணன் நிற்கிறார். இதோ இருக்கா பிரதீப் கண்ணன்? இல்லை இல்லை இல்லை, அது பிரதீப் கண்ணன் இல்லை, அது பிரதீப் கண்ணனோட அப்பா. அந்த காட்டெருமை தான் பிரதீப் கண்ணன். நீங்க காட்டெருமை. சரி பிரதீப் இதுக்குள்ள வைங்க. அவங்களுக்குலாம் இல்லை எடுக்கல, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இப்போ எடுக்க ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ரெண்டுத்துக்குமே அதுதானா? பார்க்குக்கு அது தனிங்க. பார்க்கு இல்லைங்க, 90 படிக்கட்டுங்க. 90 படிக்கட்டா? 90 படிக்கட்டா? சரி போதும், மயக்கத்தை போட்டுருவோம். பவித்ரா மயக்கி பாதியில் விழுவாள். அது வரை எடுக்காதீங்க. இப்படி வருமா? இது பஸ் இருக்கா? வரலாம்ல. வசதியாக அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏறிட்டு இருந்தோம். திடீர்னு நேற்று நைட்டு தான் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு சொன்னால் நான் திருப்பி அங்கேருந்து வருவேன். புரியுது.
தண்ணி கண்டாலே எனக்கு அங்கே இருக்கிறாங்க யாரும் தெரியுதா தலைவர்கள் பட்டா பட்டா அழைச்சிட்டு எப்படி இருக்கு ஃபால்ஸ்? காலையில் ஃபீவர் சாப்பிட்டு மாத்திரை போட்டேன், இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அப்புறம் ஃபிஷ், இப்போ இந்த ஃபால்ஸில் குளிக்க வந்திருக்கேன். லைஃப்பில் எவ்வளோ வேணாலும் என்ஜாய் பண்ணலாம், ஃபீவராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. பட் அந்த செகண்ட் என்ஜாய்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க எப்பவுமே. உடம்பு கோல்டாக இருந்தாலும் சரி அந்த என்ஜாய்மெண்ட் மிஸ்ஸே பண்ண இந்த டேட் இந்த டைம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரவே வராது. அதனால் இது உங்கள் டைம், எப்போ டைம் கிடைக்குதோ என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. தோணுச்சு இது என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது, லேர்ன் பண்ணது. ஸோ அதனால் எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அப்போ கூட நான் குளிக்கிறேன். இந்த வாட்டர் பாருங்கள், காய்ச்சல் பாருங்கள், ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம், நைட்டு தான் தெரியும் எஃபெக்ட். சரி, இப்போ என்ஜாய் பண்ணுங்கள், பாய். நாங்கள் வந்து ஜெகதம்பாறை ஃபால்ஸுக்கு வந்துக்கிறோம். தண்ணி செம்மையாக இருக்குது, நல்லா குளித்தோம். இன்னும் குளிச்சு முடியல, குளிச்சுன்னே ஏறும். நல்லா இருக்குது, நல்லா அப்படியே மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. லைஃப்பில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜெகதம்பாறை ஃபால்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வாங்க வாங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். வரணும், சமைச்சில்லுன்னு இருக்குது தண்ணி, நல்லா இருக்கு தண்ணி. ஆக்சுவலா பவி வாங்க. குளிர்ல வந்து தினேஷ் ப்ரோ, மேக்கப்லாம் போட்டுருக்காம கலந்துருக்கேன். தினேஷ் ப்ரோ, பிரதீப் அண்ணா, ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு, அடி பிடிச்சி எடுத்துச்சு, முதுகுலாம் போட்டு 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 விழுது. ஓகே, தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். பாலண்ணா, எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கம்மியாக இருந்துச்சு, தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. உடம்பு வலி எல்லாமே விட்டுரும், மூலிகை தண்ணி சரி வீடு பிடிச்சினா கூட எல்லாமே சரியாயிடும். ஓகே, வேற மாதிரி தண்ணி வேற லெவலில் இருக்குது. மண்டை கிண்டை வலி கிளி எல்லாமே போய்டும் ஃபால்ஸில் குளிச்சிங்கன்னா.
உடம்பு வலிக்குதா ஃபால்ஸ்ல குளிங்க. மண்டை வலிக்குதா சர்பத்து மாதிரி ஃபால்ஸ்ல இருக்குங்க. குளிங்க. சர்பத்து மாதிரி இருக்குங்க. சர்பத்து மாதிரி இந்த குங்குமப்பட்டி அந்த கேஸ்லாம் இல்லை. தண்ணினா தண்ணி தான். ஹாய் சொல்லுங்க. மணி ப்ரோ நல்லா ஃபுல்லாக குளிச்சிட்டாரு. குளிரில் நடிக்கிட்டு இருக்காரு. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மணி 5 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் போலீஸ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலே.